ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. பொள்ளாச்சியில இருந்து உடுமலைப்பேட்டை வழியா நம்ம திருமூர்த்தி ஹில்ஸ் வரைக்கும் போறோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மேல திருமூர்த்தி டேம், அமராவதி டேம்னு சொல்லுவாங்க. திருமூர்த்தி டேம், திருமூர்த்தி ஹில்ஸ், அங்க இருக்கிற கோவில் எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஸோ அங்கதான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து பொள்ளாச்சியில இருந்து உடுமலைப்பேட்டை போயிட்டு உடுமலைப்பேட்டையிலிருந்து டவுன் பஸ் எடுக்கணுங்க. திருமூர்த்தி ஹில் மேல போறதுக்கு டேம் வரைக்குமே பஸ் போகும். ஸோ வாங்க சூப்பரான பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க பொள்ளாச்சியிலிருந்து உடுமலைப்பேட்டை வழியா திருமூர்த்தி மலை நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். மக்களே, காலையில 8 மணிக்கு நாம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. பொள்ளாச்சியில இருந்து பழனி போற பஸ்ஸஸ் எல்லாமே உடுமலைப்பேட்டை வழியா தான் போகும். இங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க, கோவை டு உடுமலை, பழனி, பொள்ளாச்சி உடுமலை வழியா தான் போகும். நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். எவ்ரி 5-10 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும். கோயம்புத்தூர், பொள்ளாச்சியில இருந்து பழனி போற பஸ்ஸஸ் உடுமலைப்பேட்டை வழியா தான் போகும். நாம உடுமலைப்பேட்டை போயிட்டு அங்கிருந்து டவுன் பஸ் எடுத்த வேண்டியதுதான் திருமூர்த்தி ஹில்ஸ்க்கு. ஸோ வாங்க மக்களே, சூப்பரான ஒரு பஸ்ஸை பார்த்து போட் பண்ணுவோம். இங்கிருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் உடுமலைப்பேட்டை. 45 மினிட்ஸ் டு 1 ஹவர்ல ரீச் ஆயிடலாங்க உடுமலைப்பேட்டைக்கு. காலங்காத்தால பாத்தீங்களா, பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்கங்க எல்லாம் ஷெட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. மக்களே, லைனா நிறைய பஸ்ஸஸ் நிக்குதுங்க. பட் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. வெயிட் பண்ணணும் நாம ஒரு 5 மினிட்ஸ். கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பழனி மார்க்கத்துல சரியான கனெக்டிவிட்டிங்க. பிரைவேட் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ், அங்க ஒரு பஸ் கிளம்பிட்டு இருக்கு பாருங்க. நமக்கு அழகா ஒரு விண்டோ சீட் கிடைச்சா ஷூட் பண்ணிட்டே போகலாம். அதுக்காக வெயிட்டிங்கு. இது பொள்ளாச்சி டு கரூர் பஸ்ஸுங்க. மக்களே, நம்ம கரெக்டா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. பழனி போற பஸ் எல்லாம் செம்ம ஃபுல்லா இருக்கு. ஆஹா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. வெயிட் பண்ணுவோம். ஒரு தேனி பஸ் வேற வந்திருக்குங்க. இதுவும் உடுமலைப்பேட்டை பழனி வழியா தான் போகும். எல்லா பஸ்ஸுமே ஃபுல் ஜாம் பேக்கடா இருக்கு. சரி, வெயிட் பண்ணுவோம், என்ன செய்யறது. மக்களே, நமக்கு ஒரு வழியா பழனி போற டிஎன்எஸ்டிசி பஸ் கிடைச்சிருச்சுங்க. ஸோ இந்த பஸ்ல நாம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கலாம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை போறதுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ இருக்கிற டிராபிக் பொறுத்து இங்கிருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான் நம்ம உடுமலைப்பேட்டை ரீச் ஆகிறதுக்கு. போற வழி சூப்பரா இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரூட்டும் மலரும் நினைவுகளையும் எல்லாம் கொண்டு வர ரூட்டாவும் இருக்கும். ஏன்னா நமக்கு பொள்ளாச்சி தான் பூர்வீகம். ஓகேவா, நம்ம படிச்சு வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர்ல தான். ஸோ நாம இப்ப போற வழியில தான் நான் படிச்ச ஸ்கூல் எல்லாம் இருக்குங்க. +2 வரைக்கும் நான் படிச்ச விஸ்வதித்தி மெட்ரிகுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கூல் எல்லாம் இந்த வழியில தான் இருக்கு. ஸோ பல வருடங்களா இந்த வழியில தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஞாபகங்கள். ஸோ அதெல்லாம் அப்படியே சூப்பரா அசை போட்டுட்டு நாம டிராவல் பண்ண போறோம். நான் படிச்ச பிரைமரி ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூலு எல்லாமே இந்த ரூட்ல தான் இருக்கு. நம்ம பொள்ளாச்சியில இருந்து உடுமலைப்பேட்டை போற ரூட்ல. ஸோ செம்ம சூப்பரா அந்த மலரும் நினைவுகளோட நம்ம டிராவல் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பொள்ளாச்சியோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் ஃபேமஸ் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா. ஸோ ஏதாவது ஷாப்பிங்னா பொள்ளாச்சி மக்கள் எல்லாம் இங்க தான் கேதர் ஆவாங்க. இப்ப எல்லா பிராண்ட்ஸுமே இங்க இருக்கும். ஸோ அந்த ஏரியாவையெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குங்க. டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் எல்லாமே ஒரே கேம்பஸ்குள்ள இருக்கும். இதுல இன்னொரு ஹாப்பினஸ் என்னன்னா, டாக்டர் மகாலிங்கம் இருக்காருல்ல, மறைஞ்சிட்டாரு அவரு. பட் ஆனா இருந்தப்போ அவர் பயங்கரமான வள்ளலார் பக்தருங்க. நாமளும் வள்ளலாரோட சுத்த சன்மார்க்கத்தை தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு. ஸோ நமக்கு இங்கிருந்து
உடுமலைப்பேட்டை வரைக்கும் போறதுக்கு 25 ரூபாங்க. பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை ஒரு 25 ரூபா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல நம்ம மகாலிங்கம் காலேஜ். ஸோ அது உள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியஞான சபை மாதிரியே ஒரு குட்டி சபை கட்டியிருக்காருங்க. கரெக்டா வந்து இன்ஜினியரிங் காலேஜோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பியூட்டிஃபுல்லா எண்கோண வடிவுல கட்டியிருக்காரு. ஸோ பாக்குறக்கே வந்து ரொம்ப ஹாப்பினஸா இருக்கும். நம்ம ஸ்கூல் போற டைம்ல எல்லாம் இது கட்டல, இப்பதான் ரீசெண்டா கட்டியிருக்காங்க போல. ஒரு 4-5 இயர்ஸ் பேக் தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் டிராவல் பண்ணும்போது பார்த்தோம். இந்த டைம் வந்து நாம லெஃப்ட் சைடு உட்கார்ந்து இருக்கிறதுனால கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா காலேஜ் வந்து ரைட் சைட்ல இருக்கும். ஸோ எப்போவாவது நாம டைம் கிடைச்சா காமிக்கிறோம். ஓகேவா? இப்ப நம்ம கிராஸ் பண்றோம் பாருங்க, இந்த கேம்பஸ் தான் வந்து என்னோட பிரைமரி ஸ்கூலுங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும். ஸோ அதை அன்பார்ச்சுனேட்லி காமிக்க முடியாது உங்களுக்கு. ஸோ பொள்ளாச்சி டவுன்ல இருந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டே வந்து நம்ம பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ இந்த ஏரியால இருக்கிற அத்தனை ஏரியாவுமே அத்துப்படி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்ல பாக்குறது வந்து தாராபுரம் போற ரூட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டா போனா வந்து உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல் எல்லாம் போற ஹைவே. ஓகேவா? இப்போ வந்து இது நேஷனல் ஹைவே ஆக்கிட்டாங்க. அதனால அங்கங்க பாத்தீங்கன்னா பைபாஸ் மாதிரி போட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா நேஷனல் ஹைவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போகும்போது நம்ம அந்த எக்ஸ்டெண்ட் ஆன நேஷனல் ஹைவேல தான் டிராவல் பண்ணுவோம். ரொம்ப சூப்பரா வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நேஷனல் ஹைவே.
மக்களே இப்ப புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிற நேஷனல் ஹைவேக்குள்ள வந்துன்னே செம்ம சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஜேர்னி. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து சீனிக்கா இருக்குங்க. அங்க தூரத்துல தெரியுது பாருங்க விண்ட் மில்ஸ். நம்ம உடுமலைப்பேட்டை டவுன் போற வரைக்குமே இன்னைக்கு ஃபுல்லா வந்து தென்னந்தோப்புகளும் விண்ட் மில்ஸுமா செம்ம சூப்பரா இருக்கும் ஜேர்னி. உடுமலைப்பேட்டை பக்கத்துல பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை வந்து திருப்பூர் மாவட்டங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூரை தனி மாவட்டம் ஆனதுக்கு அப்புறம் வந்து உடுமலைப்பேட்டை டவுனு திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள போயிடுச்சு. ஸோ நாம் இப்போ அஃபிஷியலா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள இருந்து திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. உடுமலைப்பேட்டை வந்து கரெக்டா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால நல்லா காத்து வீசுங்க. நீங்க தென்காசி ஆரல்வாய் மொழியெல்லாம் டிராவல் பண்ணிருப்பீங்க டவுன் சவுத்ல, அங்கேயும் வந்து நிறைய விண்டு மில்ஸ் இருக்கும். ஏன்னா அதே மாதிரிதான் அதுவும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ரீஜன்கிறதுனால நல்லா காத்தடிக்குங்க. அதனால கரெக்டா பாருங்க வச்சிருக்கிற டைரக்ஷன் கூட பாத்தீங்கன்னா கரெக்டா மேற்கு தொடர்ச்சி மலை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பார்த்துதான் வச்சிருப்பாங்க. நிறைய விண்டு மில்ஸ் இருக்குங்க. நம்ம டவுன் ரீச் ஆகிற வரைக்குமே நம்ம கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா விண்டு மில்ஸா தான் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸா இந்த விண்டு மில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 1-2 அங்கங்க இருக்கும். இப்ப பாருங்க நம்ம பாக்குற கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா விண்டு மில்ஸ் தான் சுத்திட்டு இருக்கு. பரவாயில்லைங்க. ரினியூவபிள் எனர்ஜி ஜெனரேட் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப இருக்கிற கால சூழ்நிலைகளுக்கு குளோபல் வார்மிங் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி விண்டு மில்ஸ் எல்லாம் வச்சாதான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து கொள்ளைகால்ல இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்தாங்க, சத்தியமங்கலம் வந்தவங்க. இந்த வீடியோஸ்க்கு முன்னாடி சத்தியமங்கலம் வீடியோஸ் எல்லாம் தான் ரிலீஸ் பண்ணிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. நம்ம கொள்ளைகள் டவுன்ல இருந்து சத்தியமங்கலம் வர்ற வழியில கொள்ளைகள் டவுன்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல அதானியோட சோலார் பேனல்ஸ் பார்த்தோங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட 1-2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு நல்லா பெருசா வச்சிருக்காங்க. அதுவும் வந்து ரினியூவபிள் எனர்ஜி ஜெனரேட் பண்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி விண்ட் மில்ஸ் சோலார் பேனல்ஸ் எல்லாம் வச்சு ஜெனரேட் பண்ணாதான் வந்து நிறைய பொல்யூட் ஆகாம குளோபல் வார்மிங் எல்லாம் கம்மி பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே செம்ம ஹாப்பி ஆயிருவேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் நம்ம வேகமா கொண்டு வந்தாதான் வந்து அடிக்கிற வெயில் இனி போக போகலாம் தாங்கவே முடியாது. இதுல என்னன்னா நம்ம நேஷனல் ஹைவே எக்ஸ்பேண்ட் பண்றோம்னு இருக்கிற மரங்களை எல்லாம் வேற வெட்டிடுறோம். ஸோ அது ஒண்ணு ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே வந்து ட்ரீஸை வளர்த்த ஆரம்பிச்சிடணும். ஸோ தட் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நமக்கு இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் எனிவேஸ் ஏதோ நமக்கு ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் எல்லாம் நிறைய அதிகம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுவும் நம்ம ரீஜன்ல கொங்கு பெல்ட்ல இந்த மாதிரி நிறைய விண்ட் மில்ஸ் சோலார் பேனல்ஸ் எல்லாம் பாக்குறது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான். ஸோ அதெல்லாம் தாண்டி நாம உடுமலைப்பேட்டை டவுனுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. உடுமலைப்பேட்டை டவுன் பக்கத்துல நமக்கு திருமூர்த்தி ஹில்ஸ் தானே இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ திருமூர்த்தி ஹில்ஸ்க்கு பாத்தீங்கன்னா திருமூர்த்தி ஹில்ஸ் கீழே இருக்கிற திருமூர்த்தி டேம்க்கு ஆல் த வே நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மேல ஒரு டேம் இருக்குங்க. ஆலியார் டேமுக்கு மேல இன்னும் கொஞ்சம் டேம் இருக்கு. அந்த டேம்ல இருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளேயே வந்து கான்டூர் கெனால்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அந்த வழியிலேயே வந்து டேம் வரைக்கும் தண்ணி வரும். எவ்வளவு இன்ஜினியரிங் மார்வல் எல்லாம் வந்து அந்த காலத்திலேயே பண்ணிருக்காங்க பாருங்களா. சோ இங்கிருந்து வந்து அமராவதி டேம்ல இருந்து அமராவதி ஆறா வருங்க. அந்த நீரோட பாசனம் தான் உடுமலைப்பேட்டை சுத்தி இருக்கிற விவசாய நிலங்களுக்கெல்லாம். அதனால பொள்ளாச்சி மாதிரியே வந்து உடுமலைப்பேட்டை சுத்தி இருக்கிற பகுதிகளுமே வந்து நல்லா பசுமையா இருக்கும். எங்க பார்த்தாலும் தென்னந்தோப்புகளும் வயல்வெளிகளும்னா சூப்பரா இருக்கும். மக்களே உடுமலைப்பேட்டை வந்தாச்சுங்க. இன்னைக்கு சரியான கூட்டங்க. ஆயுத பூஜை சமயங்கிறதுனால சரியான கூட்டம். பட் ஹாஃப் அன் அவர்ல வந்தாச்சுங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உடுமலைப்பேட்டைக்கு. ஸோ இங்கிருந்து திருமூர்த்தி ஹில்ஸ் போற பஸ் பார்க்கணும். நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் சூப்பரா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நான் இன்னொரு வீடியோ பண்றேன். திருமூர்த்தி ஹில்ஸ் போயிட்டு வரும்போது உடுமலை டவுன் வாக் வீடியோ போட்டுருவோம். உங்களுக்கு ஸ்டேக்கு, ஃபுட்டுக்கு, கனெக்டிவிட்டி, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. மக்களே நம்ம பொள்ளாச்சியில இருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் பழனி போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குங்க. புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, உடுமலைப்பேட்டை மத்திய பேருந்து நிலையம்னு. ஸோ இங்கிருந்து தான் வந்து திருமூர்த்தி மலை அமராவதி போற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குமா. ஸோ வாங்க போவோம். டைமிங்ஸ்க்கு தான் இருக்கும் பஸ். மக்களே, உடுமலைப்பேட்டை பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கவங்க, எத்தனை மணிக்கு பஸ் இருக்குன்னு தெரியல. ஆஹா, ஒரு திருமூர்த்தி மலை பஸ் ரெடியா இருக்குங்க. மக்களே, இது உடுமலைப்பேட்டையிலிருந்து திருமூர்த்தி மலை வரைக்கும் போற பஸ்ஸுங்க, டவுன் பஸ். பரவாயில்ல, நமக்கு வந்துன்னே இருக்கு. இங்க பாருங்க, அமராவதி நகர்னு போட்டிருக்கோம், திருமூர்த்தி மலை. மக்களே, பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. மக்களே, நம்ம உடுமலைப்பேட்டை டவுன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் திருமூர்த்தி ஹில்ஸ். ஸோ செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. சின்ன வயசுல வந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து திருமூர்த்தி ஹில்ஸுக்கு வரணும் அப்படின்னு எழுதி இருக்கு போல. ஸோ உங்களுக்கு விர்ச்சுவலா நம்ம திருமூர்த்தி ஹில்ஸை நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா கவர் பண்றேன். இந்த வீடியோல நம்ம உடுமலைப்பேட்டையில இருந்து திருமூர்த்தி ஹில்ஸ் போற ரூட்டை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். திருமூர்த்தி மலைக்கு போற வழி எல்லாமே நம்ம உடுமலைப்பேட்டையில இருந்து கொஞ்சம் நம்ம டவுனை தாண்டினாவே ஃபுல்லா வந்து அழகழகான கிராமங்கள் வழியா நம்ம டிராவல் பண்ணுவோங்க. உடுமலைப்பேட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய தென்னந்தோப்புகள் எல்லாம் செம்ம அழகா இருக்கும். நீங்க இந்த டைம் இந்த சைடு டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா இது இப்படி இருக்கு, பாக்குற இடங்கள் எல்லாம் வந்து ஒரே பச்சை பசையல்னு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம அமராவதி ஆத்தோட பாசனத்துல இந்த ஏரியா எல்லாமே வந்து செழிப்பா இருக்குங்க. அதுவும் குளிர்காலத்துல எல்லாம் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருந்து வர குளிர்காத்து அப்படியே ஒரு குட்டி ஊட்டி மாதிரி வச்சிருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வந்த சாரல் மலை வந்து நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல இங்க கொஞ்சம் சாரல் மலை கொடுக்கும். எப்படி வந்து தேனி தென்காசி சைடெல்லாம் வந்து சீசன் டைமா இருக்குமோ அந்த சீசன்ல, லைக் தென்மேற்கு பருவமழை சீசன்ல இங்கேயும் பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி எல்லாம் வந்து அப்படியே சாரல் மலை தூரிட்டு வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஒரு அழகான டவுனை கிராஸ் பண்ணி நாம போயிட்டு இருக்கோங்க. ஸோ இது வந்து தளின்னு ஒரு ஊருக்கு போற வழிங்க. ஸோ கரெக்டா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல தான் வந்து தளி கிராமம் இருக்கு. ஸோ அங்க போற வழி உடுமலைப்பேட்டையில இருந்து தளி ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் இப்போ உடுமலைப்பேட்டையிலிருந்து திருமூர்த்தி ஹில்ஸ் வரைக்கும் போறதுக்கு 15 ரூபா டிக்கெட் பிரைஸ் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல. ஸோ சூப்பரா நாம டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஸோ இன்னும் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நாம திருமூர்த்தி ஹில்ஸ் ரீச் ஆயிடுவோங்க. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல மறையூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அது வழியா நாம மூணார் போலாம். ஓகேவா? ஸோ மூணார் போறதுக்கு உடுமலைப்பேட்டையும் வந்து ஒரு முக்கியமான ஹப். நம்ம தேனி சைடுல இருந்து மூணார் ஏறுவோம் தெரியுமா? ஐ திங்க் கம்பமேட்டுல இருந்து ஏறுவோம்னு நினைக்கிறேன். கம்பமேட்டா போடிமேட்டான்னு தெரியல கரெக்டா. போடிமெட்டுங்க. போடிமெட்டு வழியா தான் மூணார் போவோம். கம்பமேட்டு வழியா ஐ திங்க் இங்க இடுக்கி இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குமே, குமிளி தேக்கடி, அங்க போவோம். போடிமெட்டிலிருந்து மூணார் போறதுக்கு வழி இருக்கு தேனி மாவட்டத்துல. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்துல உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணார் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கும், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கும், கேரளா பஸ்ஸஸும். ஓகேவா? ஐ திங்க் எவ்ரி 1 hour ஒரு பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் வந்து 5:30 மணிக்கு கிளம்பிடும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலா வந்து நாம கோயம்புத்தூர்ல இருந்து மூணார் வரைக்கும் போற பஸ்ல டிராவல் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வழியா வந்து நம்ம மேல மறையூர் வழியா தான் வந்து மூணார் போகும். ஸோ அந்த பஸ்ஸும் வந்து செம்ம சூப்பர் இருந்துச்சு அந்த ரூட்டு. ஸோ அந்த விளாக் நிறையவே வரவேற்பு இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல இருந்து மூணாருக்கு என்னென்ன டைமிங்ஸ்ல பஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து அதே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நம்ம தமிழ்நாடு சைடு இருக்கிற சரிவுகள்ல இருக்கிற அழகான திருமூர்த்தி மலை, மேல இருக்கிற கோவில், அதுக்கப்புறம் அங்க ஒரு டேம் இருக்கு, ஃபால்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ சூப்பரா வாங்க மக்களே, நம்ம உடுமலைப்பேட்டை வெளியே இருக்கிற அழகான கிராம பகுதிகள் எல்லாம் ரசிச்சுட்டே நாம திருமூர்த்தி மலை நோக்கிய டிராவலை கண்டினியூ பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
மக்களே நாம அமராவதி நகர் ரீச் ஆயாச்சுங்க. இங்க சைடுல பாருங்க சைனிக் ஸ்கூல்னு ஒரு போர்டு பாத்தீங்க தெரியுமா? இங்கிருந்து வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்ல சைனிக் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்குங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்னால நடத்தப்படுறது. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து 1960s காலத்துல அப்ப இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா நாடு ஃபுல்லா வந்து இந்த மாதிரி சைனிக் ஸ்கூல்ஸ் அமைச்சு அதுக்கப்புறம் அவங்க மூலமா வந்து ஸ்கூல் டைம்ல இருந்தே வந்து பசங்களை ட்ரெயின் பண்ணி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில சேர்த்தணும் அப்படிங்கிறது வந்து அவரோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதனால அப்ப இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காருல்ல கிருஷ்ணன் மேனன் 1960ஸ்ல அவரோட கான்செப்டுவலைசேஷன்ல தான் வந்து இந்த சைனிக் ஸ்கூல் வந்து தொடங்கப்பட்டுச்சுங்க. சைனிக் ஸ்கூல் சொசைட்டி SSSன்னு ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே உருவாக்கி அந்த சொசைட்டி மூலமா நாடு ஃபுல்லா வந்து சைனிக் ஸ்கூல்ஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சைனிக் ஸ்கூல் வந்து நம்ம உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல அமராவதி நகர்ல இருக்குங்க. ஸோ செம்ம சூப்பரான கான்செப்ட் இல்ல. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன்ல நம்ம சைக்காலஜிக்கலா ஆகட்டும் பிசிக்கலா ஆகட்டும் அவங்கள சூப்பரா ட்ரெயின் பண்ணி யங் மைண்ட்ஸை அப்படியே மோல்டு பண்ணி டிஃபென்ஸ்க்கு தகுந்த மாதிரி மோல்ட் பண்ணி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிற வேலையை நம்ம சைனிக் ஸ்கூல்ஸ் ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. வேற லெவல் இல்ல. அதுல ஒரு ஸ்கூல் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்குங்கிறது நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கே பெருமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அமராவதி நகர்ல இருந்து தான் வந்து ஒரு ரோடு கட் ஆகும், மூணாருக்கு போற ரோடு. ஓகேவா? ஸோ அந்த ரோட்ல தான் மேல போயிட்டு மறையூர் வழியா போகும். இன்னொரு ரோடு வந்து அமராவதி நகர்ல இருந்து தளி வழியா திருமூர்த்தி ஹில்ஸ் மேல போகும். ஸோ அங்க மேலதான் வந்து நம்ம திருமூர்த்தி டேமு, திருமூர்த்தி ஹில்ஸ் டேமு, அமராவதி டேம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் டேமு, அதுக்கப்புறம் சிவன் கோவில் மேல திருமூர்த்தி ஃபால்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம காட் செக்ஷன் நேர ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி வந்து நம்ம மலைகள் தெரியுது பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ இங்க நிறைய தென்னந்தோப்புகள் இருக்கிறதுனால நம்ம ரோடு சைட்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் குடிசை போட்டு இந்த ஓலை பின்னிட்டு இருக்காங்க பாருங்க. தென்னை ஓலை இருக்கும்ல, அது விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காய வச்சு அது தண்ணியில நனைச்சு அது ஒரு மாதிரி பின்னுவாங்க. இப்ப பின்னி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, சாட்சி வச்சிருக்காங்க பாருங்க. அதுல வந்து சாலைகள் அமைப்பாங்க. சாலைனா இப்போ குடிசை எல்லாம் அமைக்கிறாங்கல்ல, அந்த குடிசைக்கு வந்து இந்த ஓலை பின்னுன ஓலை தான் போட்டு வேய்வாங்க. ஓகேவா? சூப்பரா இருக்கும். இன்னொரு மெத்தடு வந்து பனை ஓலையில வேயறது. பட் இப்போ பனைமரங்கள் தான் குறைஞ்சிருச்சு. மக்களே, இப்ப நாம மலை அடிவாரத்துல இருக்கிற தளி கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் பாத்தீங்கன்னா கடைசி ஊருங்க மலை அடிவாரத்துல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட்ஸும் காட் செக்ஷனும் ஆரம்பிச்சிரும். ஸோ தளி கிராமம் ரொம்ப ரொம்ப அழகான கிராமங்க, உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல. இது ஆக்சுவலா வந்து ஒரு பேரூராட்சி. ஓகேவா? இதுதான் பெரிய கிராமம், மலை அடிவாரத்துல கடைசியா இருக்கிற பெரிய கிராமம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான தோப்புகள் வழியா நம்ம டிராவல் பண்ணுவோம். ரொம்ப குறுகலா இருக்கும் ரோடு, அதனால ஆப்போசிட்ல ஏதாவது வெஹிக்கிள் வந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். பாருங்க, திரும்பணுன்னே பாத்தீங்களா நம்ம தூரத்துல ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகிய காட்சிகள் தெரியுதா? வேற லெவல்ல இருக்குல்ல. மழை பெய்யற சமயத்துல எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. ஃபுல்லா வந்து மேகங்கள் தவழ்ந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையோட பேக்ரவுண்ட்ல நம்ம தளி கிராமம் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ நம்ம தளி கிராமத்தை கிராஸ் பண்ணி இப்போ டுவர்ட்ஸ் திருமூர்த்தி ஹில்ஸ் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா அப்படியே செம்ம சூப்பரான காட் செக்ஷன் ரோடு தாங்க. நம்ம திருமூர்த்தி டேமை தாண்டி தான் வந்து மேல கோவில் வரைக்குமே பஸ் போகும்னு சொன்னாங்க. அமனலிங்கேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குங்க, சிவன் கோவில் இருக்கு. ஸோ அந்த கோவில் வரைக்குமே பஸ் போய் விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து லீவ் நாள் அப்படிங்கிறதுனால நிறைய டூரிஸ்ட்ஸ் போவாங்களாம் மேல. அதனால இன்கேஸ் கோவில் பக்கத்துல நிறைய டிராபிக் ஜாம் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி நிறுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தெரியலீங்க, மேல போனாதான் தெரியும். இதுக்கு நம்ம காலையிலேயே கிளம்பி வந்தாச்சு. நம்ம ஓப்பனிங் கிட்டத்தட்ட ஓப்பனிங் டைமுக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம். அரௌண்ட் 8:30 போலயே, 8:30 9 o'clock போலயே நம்ம கோவில் பக்கத்துல ரீச் ஆகும். ஸோ சூப்பரா போயிட்டு நம்ம அமனலிங்கேஸ்வரரை வழிபட்டு மேல ஃபாரஸ்டுக்குள்ளதான் வந்து ஃபால்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபால்ஸுக்கு போயிட்டு தண்ணில எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் டேம் எல்லாம் பார்த்துட்டு வருவோம்.
மக்களே நம்ம தனி கிராமத்தை தாண்டணுன்னே வந்து ரூட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? சும்மா அடர்ந்த காடுகளும் சூப்பரான தென்னந்தோப்புகளும் எங்கேயுமே கேப்பே இருக்காதுங்க. ஃபுல்லா நீங்க ரோடோட 2 சைடும் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா தோப்புகளா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து வனவிலங்குகள் நடமாடும் பகுதிங்கிறதுனால நிறைய ஃபென்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. கரெக்டா வந்து லைட்டா வந்து காட் செக்ஷன்ல மேல ஏறுற மாதிரி இருக்கா. கொஞ்சம் நம்ம மேல ஏறணுன்னே வந்து நம்ம அமராவதி டேம் தெரிய ஆரம்பிச்சிருங்க. டேமை சுத்தியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கோவில்கள் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பழைய காலத்து கோவிலுங்க, இப்ப ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வர்றதுனால இந்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. நாம சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வரும்போது இங்க எதுவுமே இருக்காதுங்க. மேல இருக்கிற குட்டி கோவில் கூட ஒரு சின்ன கோபுரம் தான் இருக்கும். ஓகேவா? அதை சுத்தி ஓடுற ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு டேம் பார்த்துட்டு வர வேண்டியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்குங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மேல கோவிலும் நல்லா கட்டி இருக்காங்களாம். மேல நம்ம போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா கவர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்ப வாங்க மக்களை, இறங்க ரெடியாகும். மக்களே, நம்ம பொள்ளாச்சியிலிருந்து உடுமலைப்பேட்டை வந்துட்டு உடுமலைப்பேட்டையிலிருந்து திருமூர்த்தி ஹில்ஸும் ரீச் ஆயாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ட்ராவல். அங்கிருந்து ஒரு ½ hour, இங்கிருந்து ஒரு ½ hour, 1 hourல வந்தாச்சுங்க. வெல்கம் டு திருமூர்த்தி ஹில்ஸ் மக்களே. இங்க பாருங்க. ஸோ இங்க டேம் இருக்கு. டேம் வர்ற வழியில பார்த்தோம்ல டேமு, அதுக்கப்புறம் கோவிலுங்க, அமனலிங்கேஸ்வரர் கோவில். ஸோ இந்த வழியில ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போகணும் கோவிலுக்கு. அங்கதான் கோவில் ஃபால்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ மக்களே, நம்ம பொள்ளாச்சியிலிருந்து உடுமலைப்பேட்டை வந்துட்டு உடுமலைப்பேட்டையிலிருந்து திருமூர்த்தி ஹில்ஸ் வரைக்கும் வந்த இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from திருமூர்த்தி ஹில்ஸ் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.